சிவராத்திரி வழிபாட்டில மிக முக்கியமானது வில்வ வழிபாடு, வில்வத்தை கொண்டு வழிபாடு. மண்ணுலக ஆன்மாக்களின் பாவங்களை போக்கும் பொருட்டு சிவருமானின் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகியவற்றின் வடிவமாக சிவனர்களால் தோன்றியதுதான் வில்வம் என்று சொல்வார்கள். சிவருமானுக்கு வில்வமும் வில்வ அர்ச்சனையும் மிகவும் பிரியமானவை. அரசர் ஒருவர் கொடுங்கோலனாக இருந்து ஆட்சி செய்து வருகிறார். அவர் அடிக்கடி காட்டிற்கு வேட்டையாடி செல்வது என்பது வழக்கம். அவர் தான் தங்கி இளைப்பாறுவதற்கு வசதியாக காட்டில் இருந்த குளக்கரையில ஒரு வில்வ மரத்தை அதன் பெருமைகளை அறியாமலேயே நட்டு வளர்க்கிறார். ஒரு சமயம் அவர் வழக்கம் போல காட்டிற்கு சென்று வேட்டையாடுகிறார். வேட்டையாடி முடிந்ததுமே இளைப்பாறுவதற்காக தான் நட்டு வளர்த்த வில்வ மரத்தை நோக்கி செல்லுகிறார். அரசர் வில்வ மரத்தை நெருங்கிய போது அங்கிருந்த முனிவர் ஒருவரின் விபூதி துகள் காற்றிலே பறந்து வந்து அவர் முகத்தில் படுகிறது. அந்த விதம் விபூதி பட்டவுடனே நல்லுணர்வு வரப்பெற்ற மன்னர் முனிவரை பணிந்து வணங்குகிறார். முனிவர் அரசரை நோக்கி, மன்னா, நீ இரக்கமற்ற கொடுங்கோலனாக இருந்தாலும் வில்வ மரத்தின் பெருமைகளை அறியாமலேயே அதை பிரதிஷ்டை செய்து அவ்வப்போது அதன் அடியில தங்கியதால் உன் பாவங்கள் உன்னை விட்டு நீங்கிவிட்டன. நீ இப்போது புனிதனாவாய், புனிதனானாய் என்று சொல்லி அவருக்கு சிவஞானம் அருளி இருக்கிறார். அதன் விளைவாக அரசர் நற்கதி அடைந்திருக்கிறார். ஒளிக்காலத்தில் அனைத்தும் அழியும் என்பதை உங்கள் சிவருமானை அணுகி, பெருமானே அனைத்தும் ஒடுங்கிவிடும் பிரளய காலத்தில் நாங்கள் அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றன. அதற்கு சிவபெருமான், வேதங்களாகிய நீங்கள் திருவைக்காவூர் திருத்தலத்தில் வில்வமரத்தின் வடிவத்தில் நின்று தவமையற்றுங்கள் என்று அருளினாராம். அதன்படி வேதங்கள் வில்வ விருட்சத்தின் வடிவத்தில் தவம் புரிந்த திருத்தலமான திருவைக்காவூருக்கு வில்வாரண்யம் என்கிற பெயரே எழுந்தது என்று சொல்வார்கள். வில்வமரத்தில் லட்சுமியின் வாசம். ஒரு வில்வத்தலம் 1,00,000 சொர்ண புஷ்பத்திற்கு சமம். ஒரு வில்வத்தலத்தை சிவருமானுக்கு அர்ப்பணித்தால் எல்லா பாவங்களும் நீங்கி அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்பெறும். வில்வ இலையை கொண்டு சிவருமானுக்கு லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனை போன்ற சிறப்பான பூஜையை செய்பவர்களுக்கு சிவபெருமான் மிகவும் எளிதாக அருள் புரிவார். இப்படி வில்வம் குறித்து நிறைய விஷயங்களை நமக்கு பெரியோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வில்வமரத்தை வளர்ப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை உண்டாக்கும். கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை கிடைக்கச் செய்யும். காசி முதல் ராமேஸ்வரம் வரையில் இருக்கக்கூடிய சிவத்தலங்களை வழிபட்ட புண்ணியத்தை கிடைக்கச் செய்யும் என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில வில்வத்தை வளர்ப்பதும் வில்வம் கொண்டனே அர்ச்சிப்பதும் பூஜிப்பதும் எல்லா வகையிலும் மேன்மை மிகு நல்லதொரு வாழ்வை நமக்கு தரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் மகா சிவராத்திரி தினத்துல வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்வோம், எல்லா நலன்களையும் பெறுவோம். அதே போல அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்வதற்காக பொருட்களை கொடுப்பதோ அல்லது அந்த அபிஷேகம் நிகழ்கிற பொழுது நாம் வழிபாடு செய்வதோ இவையெல்லாம் நமக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் அபிஷேகத்திற்கான பொருள்களை தருவதும் அந்த அபிஷேக நிகழ்வுகளில கலந்து கொள்வதும் மகா சிவராத்திரி தினத்தில் நமக்கு சிறப்பை சேர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு எல்லா வகையிலும் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது சிறப்பு பெறட்டு. உலோகத்துல உயிர்களை படைத்து முடித்ததுமே சிவபெருமானும் பார்வதியும் கைலாய மலை திரும்புகிறார்கள். அப்போது தேவியானவர் சிவபெருமானிடம், உங்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் எது என்று கேட்டார்களாம். அப்போது சிவபெருமான், மாசி மாத தேய்பிறை 14ஆம் நாளான சதுர்த்தசியே எனக்கு பிரியமானது. அந்த நாளே மகா சிவராத்திரி. நாம் சொல்லுவோம் இல்லையா, 33 கோடி தேவர்கள் எல்லாம் பூஜித்த நாள். அது என்ன 33 கோடி? 33 கோடி அல்ல, 33 என்ற எண்ணுக்கு பிறகு 26 பூஜ்ஜியங்கள் சேர்ப்பது என்கிற ஒரு கருத்தை நமக்கு பெரியோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அத்துணை நாட்கள் பூமியில் வாழ்ந்தவன் ராவணன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிவபக்தனான ராவணன் சிவதரிசனம் பெறுவதற்காக தன்னுடைய 9 தலைகளை வெட்டி காணிக்கையாக்கி இருக்கிறான். அப்படியும் தரிசனம் கிடைக்காமல் போகவே 10வது தலையையும் வெட்ட முயற்சித்திருக்கிறான். அப்போது சிவபெருமான் நேரில் காட்சி கொடுத்தாராம். அவரிடம் 33 கோடி நாட்கள் வாழ வேண்டும் என்று வரம் பெற்றானாம் ராவணன். அப்படி வாழ்ந்தபோது தினமும் ஒரு சிவலிங்கத்தை வடித்து வழிபாடு செய்திருக்கிறான் என்று நமக்கு பெரியோர்கள் சிவ வழிபாடு குறித்து இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதுல ஒன்று, நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிற பொழுது பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா சொல்லுவோம் இல்லையா? இந்த பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று சிவபெருமானை பாடியவர் சுந்தரர். சுந்தர பெருமானினுடைய முதல் பாடல இந்த பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்பதுதான். பித்தன், இறைவனை பித்தன் என்று என்ன காரணத்திற்காக அழைத்தார் சுந்தரர்? சுந்தரருக்கு திருமணம் நடக்க இருந்த வேளையில அவரை ஆட்கொள்ள நினைத்த சிவபெருமான் முதியவர் வேடத்தில் வருகிறார். சுந்தரர் தன் முன்னோருக்கும் தனக்கும் அடிமை என்கிறார். முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் அப்படி சொல்லுகிறார், சுந்தரா முன்னோருக்கும் தனக்கும் அடிமை. உடனே சுந்தரர், பித்தனே நீ யார், என்ன உளறுகிறாய், கடிந்து கொள்கிறார். பின்பு தான் வந்தது சிவன் என்ற உண்மை சுந்தரருக்கு புரிய வருகிறது. உண்மை புரிந்த சுந்தரரை பார்த்து சிவபெருமான் தன்னை பாடும்படி கேட்கிறார். என்ன சொல்லி சிவபெருமானை பாடுவது, என்ன சொல்லி ஆரம்பிப்பது என்று சுந்தரருக்கு குழப்பம். என்னை பித்தன் என்று திட்டினாயே,
அந்த வார்த்தையிலேயே துவங்கு என்று சிவபெருமான் சொல்லி இருக்கிறார். சுந்தரரும் அந்த வார்த்தையின் அர்த்த புஷ்டியை புரிந்து கொள்கிறார். சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய கங்கை 3 முறை மனிதர்களினுடைய பாவத்தை பொறுப்பாளாம். 3 முறைதான் மனிதர்களினுடைய பாவத்தை பொறுப்பாளாம். ஆனால் அவருடைய துணைவி பார்வதியோ எத்துணை தடவை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வாளாம். எத்துணை தடவை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வாளாம். எத்துணை தடவை தப்பு செய்தாலும் பொறுப்பவளை தலையில வைத்துக் கொண்டாடாமல் குறைந்த தடவை பொறுப்பவளை சிவபெருமான் தன் தலையில வைத்துக் கொண்டாடுகிறாரே. அத்தகைய புரிந்து கொள்ள முடியாத செயல்களை செய்வதால் சிவபெருமானை சுந்தரர் பித்தன் என்று சொன்னார் என்று நமக்கு பெரியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயங்களை வைத்து நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடங்களையும் எவ்வளவு படிப்பினைகளையும் நமக்கு பக்தியின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்தால், கொண்டாடப்பட வேண்டியவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர்களை கொண்டாடி மகிழ்ந்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், கொண்டாடப்பட வேண்டிய எல்லா நிகழ்வுகளும் நம்மை தேடி வரும். அப்படித்தானே நாம் பார்க்க வேண்டும், அப்படித்தானே புரிய வேண்டும். அப்படி என்றால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் எல்லாம் தெய்வங்களாக, தாய் தந்தையாக, தாரமாக, பிள்ளைகளாக, உறவுகளாக, நட்புகளாக இருக்கிற பொழுது கொண்டாடு. வாழ்க்கையே கொண்டாட்டம் தானே, கொண்டாடுவோம். சிவராத்திரி என்றால் சிவனுக்குரிய ராத்திரி அல்லது சிவபெருமானை வழிபட வேண்டிய ராத்திரி. அஞ்ஞானமாகிய இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு ஆன்மாக்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு அற்புத தினம் மகா சிவராத்திரி. இரவெல்லாம் விரதம் இருந்து விடுகிற போது சூரியன் என்கின்ற ஒளியை நாம் தரிசிக்கின்றோம். சிவராத்திரியில விரதம் இருந்து சிவபெருமானாகிய மகா ஒளியை தரிசிக்கின்றோம். அந்த ஒளி நம்முடைய மனதின் குழப்பத்தையும் இருட்டையும் பாவங்களையும் துன்பங்களையும் விரட்டுகிறது. அதனால்தான் மகா சிவராத்திரி நம்முடைய சமயத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில ஒன்றாக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தீமையை அழிப்பவரும் வாழ்க்கையை மாற்றுபவருமான சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி இரவுல விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்து பிரார்த்தனை செய்து அவருடைய அருளை பெற பற்பல வழிபாட்டு சடங்குகளை நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் முறையாக அறிந்து உணர்ந்து அதன்படி நம்முடைய வழிபாட்டை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் வாழ்வில நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்பெறும் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது சிவராத்திரி குறித்து மகா பெரியவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உருக்கப்பட்ட நெய் நிறமற்றதாக இருக்கும். அதே நெய் குளிர்ந்தவுடன் வேறொரு நிறத்தை அடையும். கடவுளும் உருவமற்ற நிலையில இருப்பதாக சாஸ்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவரே பக்தர்களினுடைய உள்ளத்துல அன்பு பூரணமாக இருக்கும்போது பக்திக்கு கட்டுப்பட்டு உருவம் தாங்கி வருகிறார். பெருமாள் போல சிவபெருமான் அவதரிக்காவிட்டாலும் அநேகமான மோகன ரூபங்களை எடுத்து நம்மை காக்கிறார். ஆபரணம் ஏதும் அணியாமல் இயற்கை அழகோடு பிச்சாடன மூர்த்தியாக கோலம் கொண்டார். ஒருபுறம் அழகே வடிவெடுத்தது போல சுந்தரேஸ்வரராக காட்சி கொடுக்கிறார். பக்தர்களினுடைய அச்சம் போக்கி அமையம் தரக்கூடிய விதத்துல பைரவமூர்த்தியாக இருக்கிறார். வீரத்தை சிறப்பிக்கக்கூடிய விதத்துல வீரபத்திரராக அருள்பாலிக்கிறார். தேவர்கள் விரும்பிய ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய விதத்துல சிற்றபையில நடனமாடுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானத்தை அருளக்கூடிய தெய்வமாக தட்சாமூர்த்தியாக மௌன நிலையில அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிக்கிறார். இப்படியாக 62 திருக்கோலங்களில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். சர்வேஸ்வரனே உலகை படைக்கும் போது பிரம்மா என்றும், காக்கும் போது விஷ்ணு என்றும், சம்ஹாரமாக தன்னுள்ள அடக்கும் போது சிவன் என்றும் 3 விதங்களில பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த 3 மூர்த்திகளில பரமசிவனே கருணை மிக்கவராக கருத வேண்டி இருக்கிறது. பாவம் புரிந்தவன், புண்ணியம் செய்தவன், ஞானி, அஞ்ஞானி என்று உயிர்களை பாகுபாடு இல்லாமல் சம்ஹார காலத்தில் அனைவருக்கும் ஓய்வளித்து சுக துக்கத்திலிருந்து சிறிது காலம் ஓய்வு தந்து கருணை புரிகிறார். ஆக சிவனே கருணை வல்லல். தாயுமானவர் சிவபெருமானை அம்மையப்பா என்று அன்போடு அழைக்கிறார். உயிர்களுக்கு அடைக்கலம் அளிக்கக்கூடிய சிவனை போற்றி வழிபடக்கூடிய நாளே சிவராத்திரி. நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டு உருவத்திற்கும் அருவத்திற்கும் இடையில் பரமசிவன் லிங்கோத்பவ மூர்த்தியாக நள்ளிரவில விஸ்வரூபம் எடுத்த நன்னாள் தான் சிவராத்திரி. சிவனின் முடியை காண விரும்பிய பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்த ஆகாயத்தில பறந்தார். விஷ்ணுவோ பன்றி வடிவில பாதாளத்தை அடைந்தார். இருவராலும் அவரை தரிசிக்க முடியவில்லை. ஜோதி வடிவில் இருந்து வெளிப்பட்ட அந்த லிங்கோத்பவ மூர்த்தியை ஆலய பிரகாரத்தில நாம் தரிசிக்க முடியும். ஜோதி வடிவமான இறைவன் லிங்கமாக வெளிப்பட்ட புனித தினமே சிவராத்திரி. அடிப்பட்ட சிவராத்திரி நாளில் தூக்கம் தவிர்த்து சிவநாமங்களை ஜெபித்து சிவனை தரிசிப்போம், அவருடைய பூரண அருளுக்கு பாத்திரமாவோம் என்று சொல்லி மகா பெரியவர் சிவராத்திரி குறித்து நம்முடைய பேசிய இந்த வார்த்தைகள் நம்முடைய வழிபாட்டு முறையில நாம் சிவராத்திரி என்று வழிபாடு செய்கிற பொழுது நம் மனம் நிரம்பி இருக்கட்டும். எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறுவதாக சிவராத்திரி வழிபாடு அமையட்டும்.
பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்கிறார்கள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்கிறார்கள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்களுடைய திருநாமத்தினாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில மோட்சத்தையும் தர வேண்டும், அருள் புரியுங்கள் என்று அன்னையானவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். சிவருமானும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அருள் புரிந்திருக்கிறார். அந்த இரவு சிவராத்திரி. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம். ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவருமானுக்கு உரியதாயிற்று என்று சொல்வார்கள் பெரியோர்கள். பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்களிலே சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது, 100 அஸ்வமேதம் யாகம் செய்வது, பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதோடு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். சிந்தையில் அமைதியோடு சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பற்றற்று இருப்பதோடு பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருத்தல் வேண்டும் என்று நாம் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு ஒரு முறையான வழிபாட்டை சிவராத்திரி என்று நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதோடு மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் நிச்சயம் தருவார் என்கிறார்கள் பெரியோர்கள். அது மட்டுமல்ல, மகா சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு நற்கதி கிடைப்பதோடு இந்த பூத ஊடல் இல்லாது போன பின் சொர்க்கத்தையும் இறைவன் அளிப்பார் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள். அத்தோடு அவர்களின் 37 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவது உறுதி என்று நமக்கு புராணங்கள் சொல்லி இருப்பதாக பதிவு இருக்கிறது. அதனால் சிவராத்திரி விரத வழிபாடு என்பது 3 கோடி இரவு விரதம் இருந்த பலனை தரக்கூடிய ராத்திரி என்று சொல்வார்கள். பலன் பெறுவோம், பயனடைவோம். தீராத பாவத்தையும் தீர்க்கக்கூடிய ராத்திரி மகா சிவராத்திரி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி தினம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை. பாவம் செய்யாத மனிதர் என்று உலகில் யாருமே கிடையாது. அறிந்தோ அறியாமலோ அனுதினமும் பாவ கணக்குகளை ஏற்றிக்கொண்டே நாம் போகிறோம். எறும்பு, ஈ, கொசு என எல்லா உயிர்களிலுமே நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கிறார். சிறு உயிர்களுக்கும் நம்மை அறியாமல் நாம் துன்பம் கொடுக்கிற போது நம் பாவ கணக்கும் சேர்ந்து கொண்டே போகிறது. அவற்றை களைய இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது புண்ணிய யாத்திரை, மகாமகம் நீராடல், கங்கோத்திரி, யமுனோத்திரி, இடுபர்தல் தீர்த்த யாத்திரைகள் இது எல்லாமே பாவ கணக்கு தீர்த்து வைப்பதற்கு உதவுவது என்று சொல்வார்கள் பெரியோர்கள். அதற்காக நாம் உயிரினங்களை துன்புறுத்தி விட்டு பாவச் செயல்களை செய்துவிட்டு புனித நீராடினால் எல்லா பாவமும் கழிந்து விடுமா என்றால் அதில் அர்த்தமே கிடையாது. புரிதல் வேண்டும். யாரையும் துன்புறுத்தக்கூடாது, பாவச் செயல் செய்யக்கூடாது என்கிற புரிதல் வேண்டும். இந்த புரிதலுக்கு இந்த தீர்த்தமாடல் நமக்கு துணையாக நிற்கிறது. பாவ கணக்குகளை எல்லாம் மூட்டை கட்டி விட்டு புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சிவராத்திரி. சிவராத்திரிக்கும் மற்ற விழாக்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இறைவனினுடைய அவதாரங்களை மையப்படுத்தி கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, சங்கர ஜெயந்தி என்ற விழாக்கள் இருக்கிறது. ஆனால் சிவபெருமான் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர் என்பதால் அவருக்கு ஜெயந்தி என்பது கிடையாது என்று சொல்வார்கள். ஆசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி தான் சிவராத்திரி. அனைத்துக்கும் ஆதாரமான சிவபெருமான் உயிர்களை படைத்ததும் ஒடுக்கியதும் சிவராத்திரி நன்னாளில் தான். லயக்கிரம சிருஷ்டி தினம் என்கின்றது சாஸ்திரங்கள். லயம் என்றால் ஒடுக்குதல், சிருஷ்டி என்றால் படைத்தல். அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்கும் ஆதாரமான இறைவனுக்கான விழா சிவராத்திரி. எந்த ஒரு உயிருக்கும் ஆணவ குணம் சிறிதேனும் இருக்கும். அதற்கு தேவாதி தேவர்களும் விளக்கல்ல. தங்களினுடைய ஆணவ குணம் அடக்கப்பட்ட அவர்கள் சிவருமானை வணங்கக்கூடிய நாள் தான் சிவராத்திரி என்றும் சொல்வார்கள். சிவராத்திரி நாளில நாம் சிவபெருமானை வழிபட்டால் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் விட்டு விலகி போகும் என்று சொல்வார்கள். அதாவது தன்னால் ஒதுக்கப்பட்ட, தான் ஏற்றுக்கொள்ளாத கூட சிவபெருமானார் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டு மன்னித்து அருள் புரிவாராம். அந்த அளவுக்கு மகத்துவமிக்க தினம் மகா சிவராத்திரி தினம். பஞ்சமா பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பாவங்கள் கூட அந்த சமயத்தில் மன்னிக்கப்பட்டு விடுமாம். கொலை, கொள்ளை, பலாத்காரம், பொய் பேசுதல், ஏமாற்றுதல், இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமாம். எனவேதான் சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை தொழ நம்முடைய முன்னோர்கள் சிவராத்திரி தினத்துல அவசியம் வழிபாடு வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் என்று சொல்வார்கள். வலியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ராத்திரி. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் இன்னும் சிறப்புற அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இயற்கையை தரக்கூடிய அற்புதமான ராத்திரி மகா சிவராத்திரி. இறைவனை வழிபாடு செய்கின்ற அதே நேரத்தில் நமக்குள்ள நல்ல சங்கல்பங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய வழிபாட்டு முறைகளை மிகச் சிறப்பாக அமைத்துக் கொண்டால் பாவத்திற்கு எங்கே இடம் இருக்கும்? புண்ணியத்திற்கு தானே இடம் இருக்கும். புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளும் அற்புதமான ராத்திரி சிவராத்திரி வழிபாடு சிறப்பு பெறட்டும்.